CRISPR-Cas9னா ஃபஸ்ட்டு அதோட அப்ரிவேஷன் பார்க்கலாம். அதில் சி வந்து கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டு ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அசோசியேட்டட் புரோட்டீன் 9 இதோட அப்ரிவேஷன் இது. அதுக்கப்புறம் இதோட மெக்கானிசம் என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு டிஎன்ஏ மியூட்டேட் ஆகிருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி அதை சரி செஞ்சு போகிறதுக்கு பேர் தான் CRISPR-Cas9. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் ரெண்டு இருக்குது, ஒன்று ஜிஆர்என்ஏ, இன்னொன்று Cas9. ஜிஆர்என்ஏங்கிறது வந்து நம்ம உடம்புல எந்த டிஎன்ஏ வந்து மியூட்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த ஜிஆர்என்ஏ தான் போய் கண்டுபிடிச்சி இந்த Cas9ங்கிற ப்ரோட்டீனை அந்த இடத்துல பைண்ட் பண்ண வச்சிடும். அதுக்கப்புறம் இந்த Cas9 வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சிஸ்ஸர் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏவை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட செல்ஸ் என்ன நினைக்கும்னா இந்த டிஎன்ஏ உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் மெக்கானிசம் வந்து ஆக்டிவேட் பண்ணோம். அப்போ வந்து நம்ம வெளியிலேருந்து ஒரு கரெக்டான ஒரு டெம்ப்ளேட்டை உள்ளார அனுப்புகிறப்போ அந்த இது வந்து சேர்ந்து அது வந்து கரெக்டானதாக மாறிடும். அதுக்கு தான் CRISPR-Cas9 யூஸ்ஃபுல்லாக இருக்குது.